ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நாளாக நீ எந்த விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே நான் அனுப்பின ஒரு நபர் உன்னை தேடி வரப்போகிறாரு. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர் மூலமாக உனக்கு கிடைக்க போகுது. அதே போல் நீ எதிர்பார்த்த நபர்களும் உன் வாழ்க்கையில் வந்து நீ நினச்சதை உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பாங்க. நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு இன்பமயமான சந்தோஷமான நல்ல விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக 100% உன் வாழ்க்கையில் நடந்தே தீருமே செல்லமே. நீயே இன்ப அதிர்ச்சி கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் வந்துட்டேன். இனிமேல் நீ எதுக்கும் கலங்க வேண்டாம். தோல்விகள் உன்னை தடுக்க முடியாது. நான் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு சொன்னேன் தானே. இதோ உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன். உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். இதோ இப்போதே இந்த நிமிஷமே உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேனே செல்லவே. இத்தனை நாளாக நீ நினச்சது நடக்கலை, நீ ஆசைப்பட்டது கிடைக்கல, வெற்றி தள்ளி போகுது தாமதமாகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாயல்லவா. இப்போ புரியுதா? தாமதமாக கிடைக்கும் வெற்றியெல்லாம் நிரந்தர வெற்றியாக உன்னிடமே நிலச்சி இருக்க போகுது. உனக்கான கதவை உன் அப்பன் முருகன் திறந்து வச்சுட்டேன். இத்தனை நாளாக அமைதியாக பொறுமையாக இருந்த உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை ஒப்படைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இன்னும் முடியலை, இப்போது தான் மிக பெரிய அளவில் மாறப்போகுது. நீ அமைதியாக இருந்து கண்ணீர் வடித்ததையும் அமைதியாக கவலைப்பட்டு வருத்தப்பட்டு மனசுக்குள்ளேயே புலம்பியதையும் அனைத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதனால தான் இதுக்கு மேலும் உன்னை கஷ்டப்படவோ கவலைப்படவோ விடக்கூடாதுன்னு உன் முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். என் மேலே நம்பிக்கையோடு இருந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். இறை நம்பிக்கை தான் இப்போ உனக்கான மிகப்பெரிய சக்தியாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகுது. கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவுமே சுலபமாக கிடைக்காது. நீ மனசுடைஞ்சு போனதால தான் வாழ்க்கை எப்படி ஜெயிக்கணுன்ற புரிதலும் பக்குவமும் உனக்கு வந்திருந்தது. நீ உடையாமல் இருந்திருந்தினா வாழ்க்கை உன்னை ஜெயிக்க விட்டுருக்காது என் செல்லமே. நீ மனசுடைஞ்சு சோர்ந்து போய் கவலைப்பட்டு யோசிக்கும் போது தானே அடுத்து என்ன செய்யணும் எப்படி செய்யணுன்ற தெளிவான புரிதல் உனக்குள்ளே வந்தது. உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கணும், எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து நீ சாதிக்கணுங்கிறதுக்காகவே இதுவரைக்கும் உனக்கு தடைகளை உருவாக்கினேன். நீயும் உன் வெற்றியின் மூலமாக தடைகளை உடைத்தெறிந்து இப்போ வாழ்க்கையில் சாதிச்சு நிற்க போகிற. எந்த விஷயமா இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு சரியான காலமும் நேரமும் வரணும். அதன்படி தான் இத்தனை நாட்கள் உனக்கு சரியான நேரம் வராதனால காலம் வராததால் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த. பல நாட்களாக நீ வேண்டி கேட்டும் அது உனக்கு கிடைக்காம தோல்வியாகவே இருந்தது. இப்போது தாமதமானாலும் அது தரமான வெற்றியாக உன் கைகளில் வந்து சேர்ந்துருச்சு என் செல்லமே. விதையை போட்டவுடனே அது உடனே மரமாக முளைச்சு அதிலிருந்து பழங்கள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது தானே. உன் வாழ்க்கையிலையும் நீ எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான் உன் வெற்றிக்கான நேரம் குறித்து வைக்கப்பட்டது. நீ எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இப்போது தான் சரியாகி உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக உருவாயிருக்கு. இப்போது நீ எதிர்பார்க்குறத விட அனைத்தையும் உனக்கு அதிகமாக அள்ளித்தரப்போகிறேன். இந்த அப்பன் முருகனின் பெயரை நீ சொன்னாலே உன் மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சி போய் உனக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகிடும். ஏன்னா முருகனின் பெயருங்கிறது வெறும் தெய்வத்தின் பெயர் மட்டுமல்ல, உடஞ்ச மனசுக்கு தைரியம் தரக்கூடிய நம்பிக்கை தான் இந்த முருகனின் நாமங்கிறது. பல கஷ்டங்கள் இருந்தாலும் நீ மனசு உடையாமல் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கணும்னா என் பேரை சொல்லணும். என் பேரை சொல்லும் போதெல்லாம் உன் மனசுக்குள்ளே இருக்க பயம் தானாகவே மறைஞ்சு போய் உனக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் என் செல்லமே. என்னை மனசார நினைக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நிம்மதிகளை கிடைக்கச் செய்வேன்.
நீ எதுக்கும் வருத்தப்படாத. ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை போட்டு யோசித்து மனக்குழப்பத்தில் இருக்கிறாய். அது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டீனா இப்போ நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கான சரியான பாதையை காட்டுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவெடு. உனக்கான நல்ல நேரம் கூடிய சீக்கிரம் உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்த்த நல்லது எல்லாம் எதிர்பார்த்த நபர்கள் மூலமாகவே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி உன் செவிக்குளிர வந்து சேரத்தான் போகுது. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது நீ தலை குனிஞ்சு நிற்காம தப்பே செய்யாமல் நான் ஏன் தலை குனியணுன்ற நினைப்போட நெஞ்சை நிமித்தி நேர்மையாயிரு. தப்பு செஞ்சவன் அடுத்தவங்களை தவறாக பேசுகிறவனெல்லாம் தலை நிமிந்து வாழும்போது தப்பே செய்யாத, யாருக்கும் கஷ்டம் நினைக்காத, கெடுதல் நினைக்காத, நீ யார் முன்பாகவும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உன்னை ஒதுக்குறாங்க நிராகரிக்கிறாங்கன்னு தெரியும் போது நீயாகவே ஒதுங்கி நின்றுடு என் செல்லமே. ஆனால் குப்பையாக ஓரத்தில் ஒதுங்கும் குப்பையாய் மிதக்க ஒதுங்க வேண்டாம். சீறி பாயும் அலை எப்படி வந்து ஒதுங்குதோ அதை போல ஒதுங்கி அப்புறம் உனக்கான நல்ல நேரம் வரும்போது நீ மீண்டும் வெற்றிகரமாக வெளிநோக்கி வரணும் என் செல்லமே. நம்பிக்கையோட வாழக்கூடிய உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். மற்றவங்க அலட்சியமாக நினச்ச விஷயத்தை நீ லட்சியமாக நினச்சி தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக நீ ஜெயிக்க முடியும். மற்றவங்களால் முடியாத காரியத்தை உன்னால் முடிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நீ களத்தில் இறங்கி செயல்படு. எப்போதும் எதுக்காகவும் துவண்டு போகாமல் தைரியமாக துணிஞ்சு வாழ பழகு. வெற்றி உனக்கு மிக அருகாமையில் தான் இருக்குன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எது நடக்கணுமோ அது எப்போ நடக்கணுமோ அதை நானே நடத்தி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் காலங்களை கடந்து சொல்ல தயாராகு. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்க வேண்டாம். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே. உன்னை பற்றி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் உனக்கு ஒரு உதவி செய்யவோ அவசர ஆபத்துக்கு வந்து நிற்கவோ இங்கே யாரும் வரமாட்டாங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு பங்கு கூட உனக்கு துணையாக ஆதரவாக நிற்க வராத மனிதர்கள் யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற? அடுத்த நொடி உனக்கு இன்பமோ துன்பமோ நான் வந்து உன் பக்கத்தில் நிற்பேன்ற தைரியத்தோட நீரு. மனசுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் ஆசைகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டாமல் வருத்தப்பட்டு வாழ்ந்து வரும் உனக்கு உன் குடும்ப சூழ்நிலையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உன் ஆசைகளையும் நிறைவேற்றுறேன், உன் குடும்ப சூழ்நிலையும் நான் சரி செய்கிறேன். உனக்காக எதுவும் செஞ்சுக்காம உன் குடும்பத்தில் உள்ளவங்களையே யோசித்து தியாகத்தின் சின்னமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இரு. என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாகவே நடத்தி கொடுக்குறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி போடு. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அழகான வெற்றியை நான் உன் கைகளை ஒப்படைச்சிருவேன். நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்குவேன் செல்லவே. தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிய தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும். என் அருளின் மூலமாக உன்னை உயர்த்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் செல்லவே. உன்னை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கும்போது உனக்கு மட்டும்தான் வாழ்க்கை கஷ்டமாக இருப்பது போல வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாத. உன்னை விட ஆரோக்கிய குறைபாட்டோட, உன்னை விட ஏழ்மையோட, வறுமையோட, உனக்கு அமைஞ்சது கூட அமையாமல், உனக்கு கிடைச்சது கூட கிடைக்காம இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அமைதியாக கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நான் உன்னை அமைதியாக இருக்க சொல்கிறேங்கிறதுக்காக நீ ஆசைப்பட்டதை கொடுக்க மாட்டேன், நீ கேட்டதை தரமாட்டேன்னு சொல்லலை. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் பிரார்த்தனைகளையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க தான் போகிறேன். ஆனால் இல்லாததை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கொண்டான் சொல்கிறேன். தேவையில்லாமல் எதையும் குறை சொல்லாதே. உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக, உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல கற்றுக்கொண்டு தான் சொல்கிறேன். இந்த அப்பன் முருகன்
எந்த விதத்திலும் உனக்கு அநீதியை செய்யவில்லை என் செல்லமே. உனக்கான நீதி, நியாயம், நேர்மையாகத்தான் உனக்கான நல்லதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இன்னும் பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன். இனிமே வரும் காலத்தில் நீ மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அனுபவிக்க போகிற. ஆணவம் சிறிதும் வராமல் எவ்வளவு வசதி வந்தாலும், எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும், எவ்வளவு நல்ல வந்த நிகழ்வுகள் நடந்தாலும் நீ எப்போதும் எளிமையாக இருக்க கற்றுக்கணும் என் செல்லமே. காசு, பணம், வசதியில் வந்த பிறகு உனக்குள்ள ஆணவமோ தலைக்கணமோ வந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே கடவுள் உனக்கு கொடுத்தது, எல்லாமே கடவுள் செயல்னு நினைக்க பழகு. உன் வாழ்க்கை உன் கையில் நீ விட்டுட்டீனா உன் வாழ்க்கை உயர ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில் அடுத்தவங்களையெல்லாம் யோசித்து, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோன்னு யோசித்து அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்தீன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கைன்னு யோசித்து அதை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கு. உடம்ப நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. வாழ்க்கையில் வெற்றி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா உன் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறியோ, எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக நீ நடந்துக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டாகும். நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நிகழ்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. என்னை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இதோ என் தரிசனத்தை கொடுக்க வந்துட்டேன். நீ எதிர்பார்க்கும் நபர் மூலமாக நானே வந்து உனக்காக நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறேன். இந்த நொடி முதல் உன் மனசில் இருக்க பயம், கவலை எல்லாமே நீங்கி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நான் வழிகாட்டுறேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக, உனக்கு வழிகாட்டியாக நானும் இருப்பேன். என் வேலும் மயிலும் கூட உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதை ஆசைப்பட்டாலும், எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஒரு தகப்பனாக, ஒரு நல்ல அப்பாவாக நான் இருந்து என் அன்பு பிள்ளையான நீ கேட்குற அத்தனை நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன்.